என்னடா உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை? ஏன்டா இப்படி போட்டு நோண்டிட்டே இருக்கீங்க சும்மா? இப்ப நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா அது என்னோட தனிப்பட்ட விருப்பம், ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் போடுங்க. உங்களுக்கு போடுறதுக்கு கட்ஸ் இல்லைன்னா நீங்க போடாதீங்க. எனக்கு தேவை, நான் இதை சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுது, அதனால நான் சொல்றேன். உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்க சொல்லாதீங்க. நீங்க ஸ்டோரி வைக்கிறீங்களா, நீங்க என்னோட ரீல்ஸ் பாக்குறீங்களா, தள்ளி விட்டு போயிருங்க. என்ன ஃபாலோ பண்ணணும், என்கிட்ட வந்து இதை சொல்லணும் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இதை வந்து நான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு இவ்வளவு ரீல்ஸ் அனுப்புறீங்க டிவிக்கு தொண்டர்கள்? நீங்க வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதோட நிறுத்திக்கணும். சும்மா வந்து வண்டி வண்டியா எதுக்குடா இவ்வளவு ரீல்ஸ் எதுக்கு அனுப்புறீங்க? ஒண்ணு பண்றீங்களா? சாயங்காலம் பேசட்டுமா? கொஞ்சம் லிட்டில் பிஸியா இருக்கேன். கேர்ள்ஸ் ஆகட்டும் பாய்ஸ் ஆகட்டும், உனக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோ பாரு, ஓகேவா? பிடிக்கல, உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணலனா தள்ளி விட்டு போயிடு. அதை விட்டுட்டு எதுக்கு வந்து டிஎம்ல அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ ரீல்ஸ், உனக்கு தெரியுமா, உனக்கு இது தெரியுமா, நாங்க இது பண்ணோம், இது தெரியுமா? சரி, ப்ரூவ் பண்றதெல்லாம் இந்த 5 வருஷம் ஆட்சியில நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, ஓகேவா? எப்படிதான் உனக்குலாம் அப்படி சிரிப்பு வருதோ? இதுல என்னடா கஷ்டம்? ஐயோ பாரு, என் மனுஷன் எவ்வளவு ஃபீலிங்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்து இருக்கும். உங்களுக்கு எப்படி டிவிகே மேல ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும், அந்த மாதிரி எனக்கு டிஎம்கே மேல ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கு. மாமா எதுவும் பிரச்சனையா? எதுவும் பிரச்சனையா? ஆண்டி டேய் செங்கோ, அது அவங்க தனிப்பட்ட உரிமை, ஓகேவா? அதை வந்து நீ ஏன் இப்படி பண்ற, நீ ஏன் இதை இப்படி செய்யறன்னு கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை இல்ல, கரெக்டா? இப்ப நான் வந்து இவங்க ஓட்டு போடுவேன் அப்படின்னா அந்த ஓட்டுல போயிட்டு நீ வந்து இவங்களுக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எந்த ரைட்ஸுமே கிடையாது. நடிக்காத. ஒரு 10 ரூபாய் டீ வாங்கி கொடுத்துருப்பேன், நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அவனுக்கு வந்து சிஞ்சா கடிக்கிறேன். நான் நோட் பண்ணிட்டேன், நிறைய டைம் நோட் பண்ணிட்டேன். உங்க டிவிக்கு வின் பண்ணிட்டார்ல, அவர் 5 வருஷம் ஆட்சி அமைக்கட்டும். அவர் என்ன பண்றாருன்னு நாங்க பாக்குறோம். சோ நல்லபடியா அமைச்சா எங்களுக்கு சந்தோஷம் தான். நல்லபடியா அமைக்கல அப்படின்னா கண்டிப்பா தமிழ்நாடு வந்து அனுபவிக்கும். கேள்வி கேட்போம். ஓ, கேள்வி வேற கேட்பியா நீ? நாங்கள் கேள்வி கேட்டால் நீங்கள் பொறுப்பாக பதில் சொல்லணும். ஏன்னா இப்போ நீங்கள் பொறுப்பில் இருக்கிறீங்க. இந்த சேனலை முடக்கிறது, ஆளை இது பண்ணுறது அதெல்லாம் பண்ணாமல் கேள்வி கேட்டால் பொறுப்பாக பதில் சொல்லி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். அது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ரீல்ஸா அனுப்பி ப்ரூவ் பண்ணணும், இல்லை வந்துட்டு டிஎம்ல மெசேஜஸா போட்டு ப்ரூவ் பண்ணணும், எந்த அவசியமும் கிடையாது. நாங்கள் அதை ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு மேம்படும், தமிழ்நாடு வளரும், நான் கண்டிப்பா நம்புறேன். விஜய் நான் வளர்ப்பாரு. எப்படி இருக்கும்னு சொல்லி ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி அப்படின்னா நீங்க வந்ததுல இருந்து, அதாவது வந்து விஜய் வந்து இவ்வளோ தொகுதி வந்து வின் பண்ணிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறத்துல இருந்தே நெக்ஸ்ட் டேல இருந்தே எத்தனை பேர் கைதாகி உள்ள போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஈவன் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த ஒருத்தர் சிரிப்பார்ல, நீங்க வந்து ரொம்ப சும்மா இருக்கீங்க அப்படின்றத நீங்க அனுப்புற ரீல்ஸ்லயே தெரியுது. இவ்ளோ ரீல்ஸ் அனுப்புனா அப்ப நீங்க பொழுதுபோக்காவே வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு நாள்ல ஹாபியாவே இததான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏமா உன்னை கூப்பிடாரு பாரு. ஏனுங்க உங்களை கூப்பிடுறேன். நானா? ஏமா உன்னை கூப்பிடாரு பாரு. ஈவன் தோ என் ஃப்ரெண்ட்ஸுமே என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து ஃபாலோவர்ஸ் ஏத்துறதுக்காக வந்துட்டு நீ இந்த வீடியோஸ் போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது வந்து அதுதான் நான் சொல்றேன், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும். எனக்கு டிஎம்கே ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும்னு தோணுது, நான் நிக்கிறேன், நான் என்னோட வீடியோஸ் போடுறேன். உனக்கு தைரியம் இருந்தா நீ போடு. உனக்கு தைரியம் இல்லைன்னா நீ போடாது. அதே மாதிரி உனக்கு என்ன ஃபாலோ பண்றதுக்கு இஷ்டம் இல்ல, உனக்கு வந்து என்னோட வீடியோஸ் பிடிக்கல அப்படின்னா தாராளமா ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிரு. உன்னை யாரும் என் வீடியோ பாருன்னு சொல்லல, என் வீடியோக்கு லைக் கேட்கல, என்ன நீ ஃபாலோ பண்ணன்னு சொல்லல. சோ இதெல்லாமே வந்துட்டு எப்படி சொல்றது, ரெகுலர் பேசிஸ்ல பண்றதுனால அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு. இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல, ஆனா எனக்கு இப்படிதான் இருக்கு. ஓகே, பிடிக்கலன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிருங்க, அவ்வளவுதான். எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. நாங்களும் தான் பாக்குறோம், நாங்களும் தான் டிஎம்கே ஸ்டாண்ட் பண்றோம். அதுக்காக நாங்க உட்காந்து ரீல்ஸா அனுப்பிட்டே பாரு வந்து என்ன சொல்றது, ஸ்டாலின் வந்து இதெல்லாம் பண்ணிருக்காரு, இதெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. நாமளா அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், நீங்களும் அதுலதான் அந்த 5 வருஷம் ஆட்சியில தான் இருந்தீங்க. சொன்னா யார் புரிஞ்சுக்கிறான் சொல்லு பாக்கலாம். சோ அப்படி இருக்கும்போது நாங்களும் பார்க்க தானே போறோம். இந்த 5 வருஷம் ஆட்சியில வந்துட்டு இதுக்கப்புறம் கற்பழிப்பே நடக்காது, அதுக்கப்புறம் வந்து எந்த விதமான பாலியல் கொடுமையுமே நடக்காது. அதே மாதிரி ரொம்ப பெண்கள் வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்கும். நாங்க ஆல்ரெடி இந்த 3 நாள்ல பார்த்ததே பயங்கரமா இருக்கு. இது என்ன கிரக மயிராடா? நமக்கு தான் அப்படி நடக்கணுமா? இல்ல எப்பவும் இல்லாம இப்ப சோ வந்து ரீல்ஸ் அனுப்பி ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, மெசேஜஸ் அனுப்பி ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, ஆட்சியில ப்ரூவ் பண்ணணும்னு நினைங்க, அவ்வளவுதான். டிவிகே தொண்டர்களுக்கு மெயினா சொல்றேன். ஓகே.